நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பாபநாசத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தீனதயாளன். தீனதயாளன், வணக்கம். டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் தாமதமாவது குறித்து நாம் நம்முடைய நியூஸ் 7 தமிழில் தொடர்ந்து செய்தி ஒளிபரப்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நிலையில் விவசாயிகளினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? அதிகாரிகளிடம் தொடர் புகார் அளித்தும் அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் முன்னெடுப்புகள் நெல் கொள்முதலை விரைவுபடுத்த எடுக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் என்ன? டெல்டா மாவட்டங்களில் கோடை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருவைக்காவூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்து அறுவடை பணிகள் முடிந்துள்ளது. குறிப்பாக திருவைக்காவூரில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 15,000க்கும் மேற்பட்ட கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளானது கடந்த 20 நாட்களுக்கு மேலாக ராலிகள் சரிவர ஏற்றுமதி செய்யாமல் தேக்கமடைந்து திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் நெல் மூட்டைகள் எடை இழப்பு ஏற்பட்டு பட்டியல்காரர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனடியாக லாரிகள் மூலம் சேமிப்பு கிடங்கு உருவாக்கி அதனை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும், நெல்லை அரவைக்கு அனுப்பி வைக்க லாரிகள் அனுப்பி கொள்முதல் செய்யப்பட்ட 15,000 நெல் மூட்டைகளை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அப்புறப்படுத்தவும் விவசாயிகள் மத்தியில் கோரிக்கையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் மத்தியில் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீனதயாளன். திருவைகாவூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக நெல் டிஎன்சியில் கொள்முதல் ஆகிருக்குது. 15,000 மூட்டை கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. 15,000 மூட்டையை லோடு பண்ணாதான் விவசாயிகள் நெல்லை போட முடியும். ஒரு வார காலமாக நெல் போட கூட முடியாமல் இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க. விவசாயிகள் சாலை மறியல் பண்ணுறாங்கிறாங்க. நீங்கள் தமிழக அரசு உடனே எஸ்ஆர்எம் டிஎம்லாம் எவ்வளவோ நாங்கள் பேசி பார்த்துட்டோம். இந்த வண்டி அனுப்புகிறாங்கிறாங்க. இது வரலையும் வண்டி இல்லை. கூடிய விரைவில் எங்களுக்கு பெற்று தருமாறு தமிழக அரசை வேண்டிக் கொள்கிறேன்.